ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆங்கிலம் கற்கலாம் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1500+ டெய்லி யூஸ்டு சென்டென்ஸோட PDF வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தான். அந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா உங்களோட ஃபோனில் ஜிபே ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் UPI ஐடின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இந்த UPI ஐடி ஜிபேக்கு நேராக இருக்க கோமதி R0605@OKSBI இந்த UPI ஐடியை டைப் பண்ணிவிட்டு 20 rupees சென்ட் பண்ணிவிட்டு அதோட உங்கள் மெயில் ஐடியோ அல்லது உங்கள் ஃபோன் நம்பரோ சென்ட் பண்ணிங்கன்னா இந்த PDF நான் உங்கள் மெயிலுக்கோ அல்லது ஃபோன் நம்பருக்கோ சென்ட் பண்ணிடுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய 30 சென்டென்ஸு பார்த்திங்கன்னா எந்த வேர்டை பேஸ் பண்ணி இருக்க போனால் கம் அப்படின்ற வேர்டை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. வாங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை இன்றைக்கி பார்த்துருமா. நீங்கள் வர முடியுமா? நீங்கள் வர முடியுமா? இப்போ ஒருத்தரை பார்த்து உன்னால் வர முடியுமா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. அதுக்கு இங்கிலீஷில் கேன் யூ கம், கேன் யூ கம். வந்து என்னை பாரு, வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு கம் அண்ட் see me, கம் அண்ட் see me. நாளைக்கு 10 மணிக்கு வருவேன். இப்போது ஏதாவது ஒரு டைம் பீரியட் சொல்லிட்டு நான் கரெக்டாக நாளைக்கு 10 மணிக்கு வந்துடுவேன் அப்படின்லாம் நம்ம சொல்வோம் இல்லையா. அதை இங்கிலீஷில் ஐ வில் கம் பை 10, ஐ வில் கம் பை 10. நான் 10 மணிக்கு வருவேன் அப்படின்றத ஐ வில் கம் பை 10. நான் வருவேன்னு தான் எதிர்பார்க்குறேன். இப்போது நம்ம வரதை கன்ஃபார்மாக சொல்ல முடியலன்னா நான் வருவேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு ஐ எக்ஸ்பெக்ட் டு கம், ஐ எக்ஸ்பெக்ட் டு கம். அதுவே அவன் வருவானா, அவன் ஒருத்தர் வருவாங்களா இல்லையான்னு தெரியாமல் இருக்க, அவன் வருவானா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் வில் ஹீ கம், வில் ஹீ கம். அவன் வருவானா அப்படின்னு சொல்லி கேட்க வில் ஹீ கம். அதுவே நான் உள்ளே வரலாமா. இது எல்லாமே ஸ்கூல்ஸில் வந்து நிறைய கேட்போம். இப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு உள்ளே வரதுக்கு நான் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி மிஸ்கிட்ட எல்லாம் கேட்போம். அதுக்கு மே ஐ கமின், மே ஐ கமின். நான் உள்ளே வரலாமா அப்படின்னா மே ஐ கமின். அதுவே அவன் வரலையா, அவன் இப்போ யாராவது வருவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அவங்க வரலன்னா அவங்க வரலையா அப்படின்னு சொல்லி கேட்போம். அதுக்கு டிடின்ட் ஹீ கம், டிடின்ட் ஹீ கம். அவன் வரலையா, டிடின்ட் ஹீ கம். அவன் வந்து கொண்டிருக்கிறானா, ஒருவேளை அவன் வந்துட்டுருக்கானா, அவன் வந்துட்டுருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இஸ் ஹீ கம்மிங், இஸ் ஹீ கம்மிங். அவன் வந்து கொண்டிருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்க இஸ் ஹீ கம்மிங். அவங்க 2 பேரும் சேர்ந்து வராங்களா, அவங்க 2 பேரும் சேர்ந்து வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு டிட் தே கம் டுகெதர், டிட் தே கம் டுகெதர். அவங்க 2 பேரும் சேர்ந்து வராங்களான்னா டிட் தே கம் டுகெதர். நான் ஏற்கனவே வந்துட்டேன், நான் ஆல்ரெடி வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு இங்கிலீஷில் என்னவாக இருக்கும், ஐ ஹாவ் ஆல்ரெடி அரைவ்ட், ஐ ஹாவ் ஆல்ரெடி அரைவ்டு. நீ வரப்போகிறத எனக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்திடு, நீ வர அப்படின்னா எனக்கு முன்னாடியே அதை இன்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு let me know in advance that you are coming, let me know in advance that you are coming. அவள் வரும் வரை காத்திருப்போம், அவள் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், இருங்க அவள் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு லெட்ஸ் வெயிட் ஃபார் ஹர் டு கம், லெட்ஸ் வெயிட் ஃபார் ஹர் டு கம். நீ வரும்போது அவளையும் கூட்டிகிட்டு வந்துடு, நீ வரும்போது அவளையும் கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறதுக்கு bring her when you come, bring her when you come. அவர் எப்போது வருவார்னு எனக்கு சரியாக தெரியல, அவர் எப்போ வருவார்னு எனக்கு சரியாக தெரியலை அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஐ டோன்ட் நோ ஃபார் சர்டைன் when he will come, ஐ டோன்ட் நோ ஃபார் சர்டைன் when he will come. அவர் வரதா கன்ஃபார்மாக சொன்னார், ஆனால் அவர் வரல, அவர் வரதா கன்ஃபார்மாக உறுதியாக சொன்னார், ஆனால் அவர் வரல. ஹீ ப்ராமிஸ்ட் டு கம் பட் ஹீ டிடன்ட் கம், ஹீ ப்ராமிஸ்டு டு கம் பட் ஹீ டிடன்ட் கம். நீ திரும்பி வரத்துக்குள்ளே நான் போயிடுவேன், நீ திரும்பி வரத்துக்குள்ளே நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு இங்கிலீஷில் பை த டைம் யூ கம் பேக் ஐ வில் பி கான், பை த டைம் யூ கம் பேக் ஐ வில் பி கான். நேரம் கிடைக்கும்போது என்னை வந்து பாரு. இப்போ வீட்டில் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா நேரம் கிடைக்கும்போது என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு கம் அண்ட் see me when you have time, கம் அண்ட் see me when you have time.
அவள் எப்போது வருவான்னு தெரியுமா? அவள் எப்போ வருவான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கிலீஷில் do you know when she will come? do you know when she will come? நீ எப்போ திரும்பி வருவ? நீ எப்போ திரும்பி வருவ அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கிலீஷில் when will you come back? when will you come back? இதோ அவர் வராரு. இப்போ யாராவது வந்துட்டுருக்காங்க, வந்துட்டாரான்னு தெரியலையே அப்படின்னா அவரை பார்த்துட்டோன்னு வைங்க, அதோ வந்துட்டே இருக்கார் பாருங்கள், வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு here he comes. here he comes. இதோ அவர் வருகிறார் அப்படின்றதுக்கு here he comes. நானும் வரலாமா? நானும் வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்குறது கெஸ் பண்ணி பாருங்கள். கேன் ஐ கம் டு? கேன் ஐ கம் டு? நானும் வரலாமா அப்படின்றதுக்கு கேன் ஐ கம் டு? நான் இங்கே வருவேன், நான் இங்கெல்லாம் வருவேன். நான் இப்போ ஏதாவது போன பிளேஸ்க்கே நம்ம போனோம்னா நான்லாம் இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு ஐ வில் கம் ஹியர். ஐ வில் கம் ஹியர். அவர் ஏற்கனவே வந்துட்டார். அவர் ஆல்ரெடி வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கிலீஷில் he has already come. he has already come. நீ என் கூட வரணும். நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு you have to come with me. you have to come with me. ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்த? ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு why did you come so early? why did you come so early? அவர் எப்போதாவது இங்கே வருவார். அவர் எப்போவாவது தான் இங்கே வருவார் அப்படின்றதுக்கு he occasionally come here. he occasionally come here. அவர் எப்போது தான் இங்கே வருவாருன்றதுக்கு he occasionally come here. மழை பெஞ்சா அவர் வரமாட்டார். ஒரு வேளை மழை பெஞ்சதுன்னா அவர் வரமாட்டார் அப்படின்றதுக்கு if it rains he won't come. if it rains he won't come. அங்கேயே இரு, இங்கே வராத. இந்த சின்ன பிள்ளைங்கள்ட்டெல்லாம் சொல்லுவோம்ல, அங்கேயே இரு, இங்கே வராத அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படி சொல்கிறது? stay there, don't come here. stay there, don't come here. நான் அடுத்த வாரம் ஸ்டார்டிங்கில் வந்துடுவேன். அடுத்த வாரம் ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்துலேயே நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஐ வில் கம் இன் இயர்லி நெக்ஸ்ட் வீக். ஐ வில் கம் இன் இயர்லி நெக்ஸ்ட் வீக். சிறிது நேரம் உள்ளே வருவீங்களா? கொஞ்ச நேரம் உள்ளே வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இங்கிலீஷில் will you come in for a while? will you come in for a while?